குடும்பத்தினர். ஜய பரமேஸ்வரி சிவராஜேஸ்வரி அரபுவனேஸ்வரி. ஜய சுகந்தினி திரிபுர சுந்தரியே ஜய சுகந்தினி திரிபுர மகிஷமர்த்தினி விமாஸ்ரயே விமாஸ்ரயே சரணமீஸ்வரி ஹரி மனோகரி. இப்போது ஒரு புதிய நிகழ்வாக முளைப்பாரி விதை ஏற்கனவே 9 நாளைக்கு முன் விதைக்கப்பட்டு ஆலயத்திலே இருக்கிறது. எதிரிலே தயார் செய்யப்பட்டிருக்கிற இந்த அம்மனுடைய தலையிலே 3 பெண்மணிகள் எடுத்து வந்து அந்த அம்மன் தலையிலே வைப்பார்கள். அதை தொடர்ந்து கும்மி அடிப்பவர்கள். அது வரும்போது கும்மி அடிக்கலாம். அப்புறம் இந்த கொலைவை விடுறதுன்னு சொல்லுவாங்க. உங்களால முடிஞ்சா விடுங்க, முடியலன்னா விடக்கூடாதுன்னு. அவர்களுக்கும் நன்றி. மற்றும் இங்கே அனைவரும் வந்திருக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய சார்பாக நன்றி. திருமதி சரஸ்வதி அவர்கள், திருமதி சரஸ்வதி, திருமதி மீனா, அந்த நிகழ்வு தொடங்குகிறது. சார் இதை எடுக்கலாம், முன்னாடி சென்றது. பின்னாடி நமது இந்த முளைப்பாரி விதை 3 திருமணிகள் கொண்டு வருகிறார்கள். உண்மை அடைய குழை விடுங்க. பொருத்தப்படுகிறது. எல்லாம் கும்மி அடிங்க. கும்மி அடித்த அனைவருக்கும் மிக மகிழ்ச்சி, நன்றி. ஒரு புதிய ஏற்பாடாக இங்கே ஏற்பாடு மகளிருக்கான நிகழ்ச்சி. ஆகவே
நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஞானசேகரன் அவர்கள் துணைவியார் திருமதி மேகலா அவர்கள், திரு பர்வதராஜன் அவர்களுடைய துணைவியார் இங்கே வந்து சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. அடுத்தபடியாக ஆலயத்தின் மூலஸ்தானத்திலே வைக்கப்பட்டிருக்கிற மஞ்சள் நீரானது 3 திருமதிகள் ஆலயத்திலிருந்து கொண்டு வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த சீமந்த வளைகாப்பு திருமதியாக இருக்கிற அங்காளம்மன் ஸ்ரீ சாலை கங்கையம்மன் அருகிலே கொண்டு வந்து பொருத்தப்படும். விளக்கு 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 பாருங்க. ஓகே ஓகே ஓகே. இப்பொழுது உபயதாரர்களான அவர்கள் இந்த அம்மனுக்கு சீர்வரிசை முதலாவதாக அடுத்தபடியாக அனுராதா சிஎம்சி என்ன வீட்டுக்கு போயிடலாம். பட்டன் பட்டன் போடுங்க. கொண்டு வருகிறார்கள். அடுத்த ஆண்டு மேலும் 7 சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மன் அருகிலே கொண்டு வந்து அம்மனுக்கு எதிரிலே இந்த சீர்வரிசையானது சமர்ப்பிக்கப்படும். அடுத்த நிகழ்வாக மூலஸ்தானம் அருகிலே மஞ்சள் நீர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை 3 திருமதி அவர்கள் கொண்டு வருவார்கள். பையாத்து அடுத்த நிகழ்வாக மஞ்சள் நீர் கொண்டு வரப்படும். நிகழ்ச்சி முடிந்தவுடன் அம்மனுக்கு வேண்டுதலுக்கு இணங்க பூஜை அறையிலே வைக்கலாம். பெண்களாக இருந்தால் தலையிலே ஒரு சிறிது நேரம் வைத்துவிட்டு எடுத்து விடலாம். பரிசை எடுத்து வந்தவர்கள் அந்த இடத்திலே அமருமாறு, அடுத்த நிகழ்வுக்கு வழிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவங்க 2 பேரும் கொஞ்சம் பின்னாடி உட்கார வைக்க முடியுமா? இருக்குதா? வேற யாருன்னா ஒரு உங்க வீட்டில் என்ன பண்ணுறது கூப்பிட்டு எடுத்து சொல்லலாமா? அவங்கள வர சொல்லு. திருமதி செந்தில்
இப்பொழுது 3 நபர்கள் ஊர்வலமாக எடுத்து வருகிறார்கள். நீங்க முன்ன வந்துருங்க சார். சுத்தி வருவாங்க சார், அப்ப எடுத்துக்கலாம். கொஞ்சம் சைடு விடுங்க, அந்த பக்கம் ஒரு இப்போது மக்கள் வீரானது நமது மூலத்தாருக்கு அருமையாக வளையலால் அலங்கரிக்கப்பட்டுள்ள அம்மன் சுக்கர திசையிலே வந்திருக்கிறார்கள். இந்த சுக்கர திசையானது இங்கே ஆலயத்திற்கு அம்மனை காண வந்த அனைவருக்கும் கண்டிப்பாக சுக்கர திசை அடிக்கும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அந்த சம்மதத்திற்கு அறிகுறி அனைத்து பக்தர்களுக்கும் சுக்கிர திசை அடிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. இது எங்க வைக்கிறது? சேர்மன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை அப்படியே துவங்கி வைப்பார்கள். நீ விட்டுருமா, தோண்டி விட்டுருங்க, முடியுமா? 5 பேர் இல்ல. இப்போது முதலாவதாக அமுதா ஞானசேகரன் அவர்கள் அம்மனுக்கு முகநீர் ஊட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக மேகலா ஞானசேகரன் அவர்களை அழைக்கிறோம். அடுத்தபடியாக பர்வதராஜன் அவர்களுடைய துணைவியார் காஞ்சனா அவர்களை அழைக்கிறோம். மகளிர் என்பதால் மகளிருக்கு முன்னுரிமை. அடுத்தபடியாக திரு சாய்ராம் அவர்களுடைய துணைவியார் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது திருமதி மேகலா ஞானசேகரன் அவர்கள் முதுநீர் குத்தல் நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். அப்படி அந்த பேரு லதா, திருமதி லதா அவர்கள் இப்போது வருவார்கள். எப்பவுமே அந்த ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிடிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி மாலதி அவர்கள் திருமதி சித்ரா அவர்கள் எல்லாருமே வரவேனா? ஒரு 11 பேர் சொல்லின்னு இருக்கிறோம். எல்லாருமே குழந்தைகளையும் நகைகளையும் பத்திரமா பாத்துக்கணுமா, கூட்டம் அதிகமா இருக்குது. அது 11 பேர் தான் வைக்கணும். 11 பேர் தான் சொல்லி இருக்கிறோம். அங்க குடத்தை வச்சுக்கிறவங்க மாத்தி மாத்தி 5 பேர் வச்சு இதோட இந்த மஞ்சள் நீராட்டு விழா முடிவது அடுத்தபடியாக நிகழ்வாக தயவு செஞ்சு உட்காருங்க. போதும், 11 பேருக்கு மிச்சமா போதுமா?
உட்காருங்கம்மா. அந்த மாலை அணிவிப்பார்கள். இப்பொழுது அமுதா ஞானசேகரன் அவர்கள் அம்மனுக்கு ஜடை கட்டுவார்கள். அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க அமைதி காத்து பண்ணணும். உங்களுக்காக உங்களுடைய குறைகள் நிவர்த்தி செய்வதற்காகவே இந்த நமச்சிவாய வாழ்கவே, நாதத்தால் வாழ்கவே, இவன் பொழுதும் எண்ணெஞ்சில் நீயானால் வாழ்க வாழ்கவே. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, என்னையாலும் எம்பரணி ஆண்டவனுக்கு, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. அன்பிற்குரிய சத்துவாச்சாரி வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கேட்டதை கேட்டபடியே அள்ளி கொடுக்கும் சக்தி வாய்ந்த சால கங்கையம்மன் ஆலயத்திலே ஆடி மாதம் என்றால் அம்மன் மாதம். அந்த மாதத்திலே மிகவும் விசேஷமான நாட்கள் பல உண்டு. அதில் இன்று பூர நட்சத்திரம், ஆடி பூர நட்சத்திரம். இந்த குறைகள், நம்முடைய குறைகளை அம்பாவுக்கு சொல்லி காட்டும் பொழுது அது நிறைவேற்றமாகும். மற்ற நாள்ல காட்டினா என்னன்னு கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க. அம்மா இன்னைக்கு வந்து சிவன் கிட்ட வரவாங்கியிருக்கான். அம்மா குழந்தை விநாயகர், முருகர், வீரபத்திரர் எத்தனையோ குழந்தை இருந்தாலும் அம்மா கருவுடல அம்மாவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு வரம் கொடுத்தாரு. அந்த வரத்தை தான் நம்ம இப்ப நிறைவேற்றிக்கிறோம். அம்மா இப்ப சந்தோஷமா இருக்காங்க. வீட்டுல ஒரு நல்லது நடக்குது, வீட்டுல பெரிய சந்தோஷமா இருந்தா நம்ம ஆசீர்வாதம் வாங்கின உடனே நல்லா இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இப்போ அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்போ அவங்களுடைய ஜடையை கட்டும் போது இன்னும் சந்தோஷமாயிடுவான். அப்ப உங்களுடைய குறைகளை சொல்லும் போது அது நிவர்த்தி ஆயிடும். இது ஐதீகம். இது 5 ஆண்டு காலமா நடந்துக்குது. எத்தனையோ நடந்துக்குது. நம்ம கோயில்ல அச்சா நடந்தது. எத்தனையோ பேர் பலன் செய்யறாங்க. இங்க குழந்தை இல்லாதவங்க இன்னும் நாக பஞ்சமி, கருட பஞ்சமி, வளர்ப்பறை பஞ்சமி திதி ரொம்ப தொடர்ந்து வளையிலும் தொலையிலும் உண்டு. எல்லாருக்கும் உண்டு. வளையல் தொடர்ச்சி கொடுத்தவங்க எனக்கு வரலையே கவலைப்படாதீங்க. முடிந்து அம்மனுக்கு ஜடை கட்டுதல் நிகழ்ச்சி. வளையல் கொடுக்க போறோம்.
சக்தி வாய்ந்த சாலைகங்கையம்மன் ஆலயத்திற்கு இந்த நிகழ்ச்சிக்காக சாலைகங்கையம்மன் சீமந்த விழாவிற்காக நமது வேலூர் ஒன்றிய சேர்மன் திருமதி அமுதா ஞானசேகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆலய சார்பாக நன்றி பாராட்டி பிரசாதம் வழங்குது. நமது ஆலயத்திற்காக எப்போதும் எது வேண்டுமானாலும் கேட்டால் உடனே தரக்கூடிய திரு பர்வதராஜன் அவர்கள் ஃபேமிலி நேற்று ஒரு வார்த்தை சொன்னேன், இது மகளிர் நிகழ்ச்சி என்பதால் குடும்பத்தோடு வர வேண்டும் என்பதற்காக சொன்ன உடனே அனைவரும் வந்திருக்கிறார்கள். ஆலய சார்பாக நன்றி பாராட்டி பிரசாதம் வழங்குகிறோம். வெள்ளிக்கு புத்து அலங்காரம், 4ஆம் வெள்ளிக்கு தனலட்சுமி நமது ஆலயத்திற்கு திரு சீனிவாசன் அவர்கள் குடும்பத்தினர் அம்மனுக்கு எவ்வளவு வளையல் தேவைப்படும் அப்படின்னு கேட்டாங்க. 5001 அப்பவே உடனே வாங்கிட்டு வந்து 5001 வளையல் கொடுத்தாங்க. இருந்தாலும் அவ்வளவு வளையலையும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அம்மன் கைக்கு போனா 1 டஜன் வளையல் தான் கிடைக்கும். அதனால அவர்களுக்கு நன்றி பாராட்டி பிரசாதம் வழங்குகிறோம். கூடிய அந்த கலசமானது ஏலம் விடப்படும். கலசம் ஏலம் விடப்படும். ஏலம் கேட்டு எடுத்து செல்பவர்கள் அம்மனுடைய கையிலே இருந்த இந்த கலசமானது இப்போது ஏலம் விடப்படும். அவர்களுடைய வேண்டுதல் அடுத்த வருஷமும் கண்டிப்பாக நிறைவேறும். ஆகவே இந்த ஏலத்திலே கலந்து கொண்டு இந்த கலசத்தை யார் வேண்டுமானாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.